ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம கார்டனிங் வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கட்டிங்ஸ் மூலிமா வளர்ந்த செடியை எப்படி ரீபாட்டிங் பண்ணுறது அண்ட் மண் கலவை எப்படி தயார் செய்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நான் இந்த கார்டன் சாயிலை நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருந்தேங்க 20 kg. சாயிலோட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக இருந்ததுங்க. இந்த பாட்டில் நான் 2 செம்பருத்தி குச்சி அண்ட் 2 நாட்டு பன்னீர் ரோஸ் செடியோட கட்டிங்ஸ் வச்சுருக்கேங்க. நம்ம இப்போ இந்த பன்னீர் ரோஸ் குச்சியை நம்ம ரீபாட் பண்ண போகிறோம். கட்டிங்ஸ் மூலிமா கண்டிப்பாக செடி நல்லா க்ரோ ஆகுங்க. அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வச்சிங்கன்னா நல்லா க்ரோ ஆகி வரும். 1/4 பங்கு கார்டன் சாயில் கீழே ஃபுல்லாக நப்பிடுங்க. மிடில் என்ன போடணும் அப்படின்னா, நம்ம கம்போஸ்ட் தாங்க வீட்லேயே ரெடி பண்ணது. வீட்டில் வேஸ்ட் ஆகிற காய்கறி கழிவுகளெல்லாம் நம்ம இந்த மாதிரி ஒரு டப்பில் போட்டு வச்சு ஒரு 30 days கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கம்போஸ்ட்டாக மாறி இருக்குங்க. இதுலேயே கூட நம்ம ஒரு பிளான்ட்டை வளர்த்தலாம். சூப்பராக க்ரோ ஆகி வருங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் வளரும். இது கூடவே கவுடங் கிடைச்சா கூட நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டால் இன்னும் நல்லா க்ரோ ஆகுங்க பிளான்ட்டு. இந்த கம்போஸ்ட் இருக்கிறதுனால எல்லா பிளான்ட்ஸுமே நல்லா ஹெல்த்தியாக க்ரோ ஆகுங்க. கம்போஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ ஆல்ரெடி நான் ஒரு லிங்க் கொடுத்தேன்னு சொன்னாங்க இல்லையா, அதுலேயே இருக்கும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். மிடில் ஃபுல்லாக இந்த கம்போஸ்ட்டை நப்பிடுங்க. அதுக்கு மேலே மறுபடியும் நீங்கள் கார்டன் சாயில் நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. என்னோடய பையன் நான் செய்கிற வேலையை கூட இருந்து பார்த்துட்டே இருக்கான். சாமி வீடியோ எடுக்கிறேன்டா அந்த பக்கம் போடான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அண்ட் அவனை விரட்டவும் முடியல, பாவமாக இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு பாட் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. அதான் ட்விஸ்ட்டே இருக்குது. நம்ம எப்படி அந்த செடியை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறதுல தாங்க இருக்குது. கட்டிங்ஸை மட்டும் தனியாக எடுத்து பாட் பண்ணிடவே கூடாது. அதோடு சேர்ந்து அதனோட மண்ணையும் சேர்த்து தாங்க எடுக்கணும். தனியாக குச்சியை மட்டும் எடுத்திங்கன்னா வறள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மண்ணோடு சேர்த்து எடுத்திங்கன்னா நல்லா அப்படியே அழகாக வருங்க. இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள், காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி எடுத்திருக்கேன்ட்டு. இந்த மாதிரி தாங்க எடுக்கணும். இப்போ மண்ணில் அப்படியே ஒரு ஹோல் போட்டு இந்த செடியை அப்படியே பிளான்ட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி மண்ணோடு நீங்கள் பாட் பண்ணிங்க அப்படின்னா அந்த செடிக்கு எந்த அதிர்வுமே இல்லாமல் எப்பவும் போல் அது ஹெல்த்தியாக வளருங்க. இந்த கட்டிங்ஸையும் நம்ம எடுத்து அதே பாட்டில் நம்ம பிளான்ட் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. இது இன்னும் ரூட்டும் கூட பிடிக்கலிங்க. இப்போ தான் துளிர் விட்டு வந்துட்டுருக்கு. அப்படியே எடுத்து நம்ம பிளான்ட் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோதாங்க, ஈஸி. இப்போ பிளான்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாட்டரிங் பண்ணிடலாம். இந்த ஒரு பிளான்ட் நட்டிங்கனாலும் வாட்டரிங் ரொம்ப அவசியங்க. அடுத்து இன்னொரு பாட்டில் இருக்கிற செடியும் நம்ம எடுத்து இப்போ நம்ம நட போகிறோம். ஃபஸ்ட்டெல்லாம் கட்டிங்ஸ் மூலியமாக தாங்க வளர்த்திட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நர்சரியிலலாம் பிளான்ட்ஸ் அவைலபிளாகவே இருக்காதுங்க. ஒருத்தர் யாராச்சும் ஒருத்தங்க தான் செடி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்டேருந்து கட்டிங்ஸ் மூலியமாக எடுத்து கொண்டு வந்து நட்டு தான் வளர்த்திட்டு இருந்தாங்க. இப்போ தான் நர்சரியில் போய் வாங்கிட்டு வரோம். அதனோட மண் சரியில்லை அண்ட் அது எப்படி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்கங்கிறதும் தெரியறதில்ல. அதனால தான் நம்மளுக்கு அந்த பிளான்ட்ஸ் சரியாக வர்றதில்லைங்க. இந்த கட்டிங்ஸ் மூலிமா வளர்த்தி பாருங்கள். இதனோட லைஃப் ஸ்பேன் நல்லா இருக்கும். அண்டு நல்ல மண் அண்டு நல்ல ஊட்டச்சத்து அந்த மண்ணுக்கு நீங்கள் கொடுக்கும்போது செடியை நல்லா ஹெல்த்தியாக க்ரோவாக வளருங்க. பூக்களும் அதே மாதிரி தான் நல்லா ஹெல்த்தியாக கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, நம்ம கட்டிங்ஸை பிளான்ட் பண்ணிட்டோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு கார்டனிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.